ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வெஜ்ஜில் ஒரு டேக்கோஸ் பார்க்கலாமா? ஸோ நிறைய பேர் வீட்டில் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்துக்கோங்க, அதாவது சோயாபீன்ஸு. அதை வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் வந்துட்டு மைதா மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு வீட் ஃப்ளவர், அதாவது கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு ப்ளஸ் பெப்பர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச மீன் மேக்கரை வந்து நல்லா புழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு மேட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் மசாலாஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை போட்டுட்டு அதை நம்ம வச்சுருக்க மைதா மாவில் எடுத்துகிட்டு மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரெட் கிரம்ஸ் எது வேணாலும் எடுத்துருக்கலாம். ஸோ அதை எண்ணெயில் வந்து நல்லா சிம்முலேயே வேக வைங்க, ஹையில் வேக வைக்காதீங்க. வச்சு அதை பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்ட்டான டேக்கோஸ் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.